ஓகே தமிழ் நேற்று வேட்டையன் நம்ம சூப்பர் ஸ்டார் படம். ஆமா ட்ரெய்லர் வந்துருச்சுன்னு சொல்லி நீங்க தான் தான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா நீங்க தான் வரவே மாட்டேன்றீங்க, பிஸியா இருக்கு, எங்கள் வாழும் இருக்கும், அது இருக்கும், இது இருக்குன்னு பில்டா போட்டீங்க. இப்போ ரெண்டு பேரையும் பிடிச்சி போட்டுட்டேன். இப்பயாவது பாருங்க. ஓகே இப்போ சேர்ந்து நம்ம வரலாமா? நேற்று பார்க்கல இல்ல இல்ல பாத்தியா? பார்க்கல இல்ல பார்க்கல நீயும் பார்க்கல இல்ல. இப்போ பார்ப்போம். ஓகே இப்போ நம்ம ஃபேமிலியோட ரியாக்ஷன் பண்ணுவோம். எப்படிதான் இருக்குன்னு பார்ப்போம். தலைவர் படமாச்சே. எஸ் யார் டைரக்டர் தெரியுமா? டிஜே ஞானபலி. இதுக்கு முன்னாடி என்ன படம் எடுத்திருக்காரு உனக்கு தெரியாது? தெரியுமா? தெரியாது. எஸ் நிஜமா தெரியல. உனக்கு தெரியாதுல, உனக்கு இவ்வளவு தெரிய வாய்ப்பே இல்லை. நம்ம ஜெய்பீம் படம் பார்த்தோம்ல, ஆமா அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படமும் பண்ணியிருக்காரு. ஓ ரைட். அது வந்து நம்ம தலைவர் கேட்டாரு, இந்த மாதிரி ஒன்ட்டு ஒரு படம் பண்ணணும், நமக்கு ஈக்குவலா ஏதாவது நல்ல படம் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, தலைவருக்கு படம் பண்ணணுமா, கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு வாங்க அப்படின்ட்டு ஒரு சூப்பரான கதை எடுத்து வந்துட்டு ஒரு பண்ணிருக்காரு. பாப்போமா? இந்த நாட்டுல பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஆனா பொறுக்கிங்க பாதுகாப்பா இருக்காங்க. இந்த மாதிரி பொறுக்கி பக்கத்துல என்கவுண்டர் தான் பண்ணணும். குற்றவாளியை உடனே பிடிக்கணும். என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுத்துக்கங்க. It was a brutal murder, sir. இதுதான் கிரிமினலோட ஐடென்டிட்டின்னு எதையும் ஐசோலேட் பண்ணி சொல்ல முடியல சார். உங்களால லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ண முடியலன்னா எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு போங்கயா. ஒரு வாரத்தில் என்கவுண்டர் பண்ணியா? தேவையில்லை சார், ஒரு வாரம் ரொம்ப அதிகம். 3 நாள் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வரும். Justice delayed is justice denied. Justice hurried is justice buried. நேரத்தோட மதிப்பு தெரிஞ்ச ஒருத்தன் தான் சாதிக்க முடியும். திருடுன்னா முகமூடி போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மூளை இருந்தா போதும். குற்றங்கள் தொட்டதாய் மாதிரி அதை வளர விடக்கூடாது சார். அவன் கிட்ட வக்கீல் படையே இருக்கு. அவன் நெட்வொர்க்ல 2000 பேருக்கு மேல இருக்காங்க. இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபோர்ஸ், வெப்பன்ஸ் பவர் இருந்தும் ஒரு கிரிமினல் அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னா அங்க போலீஸ் சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். சும்மா பேசிட்டு இந்த ப்ராப்ளம் இல்லை, அவனை தூக்குவான். காட் இட். அநீதியை நீதியால நாங்கள் வெல்ல முடியும், இன்னொரு அநீதியால இல்லை. அநியாயம் நடக்கும்போது போலீஸ் அமைதியா இருக்கிறத விட அதிகாரத்தை கைது எடுக்கிறது தப்பில்லை ஜட்ஜ் சார். என்னை எந்த போஸ்ட்ல தூக்கி அடிச்சாலும் நான் அதே போலீஸ்காரன் தான். என்கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. October 10th worldwide release. பார்க்க போறோம். எஸ் எஸ் செம்மையா இருக்குல்ல, மாசா ஐயோ வயசு ஏற தான் எல்லாம் அழகாயிட்டே வராங்க. அது எப்படின்னு தான் தெரியல. மேக்கப்பின் ரகசியம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தலைவர் வந்து சும்மா நம்ம யூஸ்வலா வெளில வராருல, அப்ப பாரு மண்டையில முடிதான் இருக்காது, அந்த ஃபேஸ்ல அந்த ஃபேஸ் வந்து அந்த ஏஜ் பெருசா தெரியாது. அழகா இருப்பாரு, கருப்பா இருந்தாலும் செம்ம கலையான ஃபேஸ். அப்படியே ஸ்பீடா அப்படி அந்த ஏர்போர்ட்ல நடக்கும்போது ஐயோ என்ன மனுஷன் இப்படி நடக்கிறான் அப்படின்னு பாக்குறோம். அப்படிதான் நடக்கிறாருல, அந்த ஒரு நடையில கூட ஒரு அந்த சேஞ்சஸ் தெரியல. வேற லெவல் தெரியல. அதெல்லாம் பான், அது வந்து கிஃப்ட், கடவுள் கொடுத்த வரம். இந்த படத்தோட ஷூட்டிங்ல தான் அவருக்கு உடம்பு சரியில்லாம போனதா? இப்ப ரிலீஸ் அப்ப இப்பதானே ரீசெண்டா தானே, அது எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்பதான் உடம்பு முடியாம இருக்காப்ப. சோ கண்டிப்பா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்த்தேன் நான் நியூஸ், ரெக்கவர் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் போட்டுருந்தாங்க. இன்னும் அடுத்த படம் நிறைய ஆர்டிஸ்ட் உள்ளார இருக்காங்கல்ல, அமிதாப் பச்சன், ராணா டகுபதி, அவங்க ஃபகத் ஃபாசில். அவர் ஒவ்வொரு படத்துக்கும் விதவிதமா மிரட்டிக்கிட்டு இருக்காரு. சோ நடிப்பு அரக்கன், எஸ்.ஏ. சூர்யா மாதிரி நடிப்பாரு. எஸ்.ஏ. சூர்யா அங்க ஒரு நடிப்பு அரக்கன் செமையா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. இதுல ஹீரோயின்ஸ்மே பாத்தீங்கன்னா ரித்திகா சிங், மஞ்சு வாரியர் எல்லாரும் இருக்காங்க. இன்னொரு அந்த துஷாரா ரைட், 3 பேர் இருக்காங்கல்ல. எஸ் எஸ் செமையா இருக்கு.
எனக்கு அந்த ஸ்டில் எல்லாம் பட் இது ஒரு பாத்தீங்கன்னா கிரைம் ஸ்டோரிங்கனால நம்ம எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா usually எல்லாருக்குமே பிடிக்கும். கிரைம் பிடிக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? எனக்கு கண்டிப்பா. பிடிக்காதாப்ப? எனக்கு பிடிக்காதா? உங்களுக்கு பிடிக்காது, நிச்சயமா எனக்கு தான் பிடிக்கும். எங்க எல்லாருக்குமே கிரைம் ஸ்டோரி. அது தலைவர் எந்த மாதிரி கேரக்டர் எடுத்து எந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ல பண்ணாலும் தலைவர் திரையில இந்த வந்து அன்பரிவு ஆக்ஷன்ஸ் வந்துட்டு எப்பவுமே நல்லா இருக்கு. அந்த ஃபைட் அன்பரிவோட ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா பண்றாங்க. ஆச்சரியமா இருக்கு. இப்ப நம்ம தலைவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன வயசுல, அதாவது அவரு வாலிப வயசுல உள்ள அப்ப வந்தப்பெல்லாம் இருந்த கொரியோகிராஃப் அப்படிதான். அப்படியெல்லாம் சுத்தி இருக்கும். அடிக்கிறது, பறந்து ஏர்ல பறந்து பறந்து அடிக்கிறது, பறந்து பல்ட்டி அடிக்கிறது. பல்ட்டி அடிப்பாரு. இப்ப ஒரு அடி அடிச்சாலும் மாசா இருக்குல்ல. ஆமா, இது சாமி. ஒரே குத்து அச்சா அப்படி இப்படி அந்த காப்பை அப்படி திருவும் போது ஜோலி முடிஞ்சிச்சு. அப்படி நமக்கெல்லாம் அப்படி வெறித்தனமா இருக்கும். ஒரே குத்து ஒன்னே குத்துன்னு தோணும். எதுக்கு இவ்வளவு எதுக்கு குத்தணும்? ஆமா. 2K நீங்க 2K கூட கிடையாது. நீங்க ரொம்ப ஓவர் பில்டப் கொடுக்காதீங்க. நீங்க அதுக்கு அப்புறம் 2Kக்கு அப்புறம் தான். தூக்கி ஏதாவது சரி விடு. சரி விடு, ஏதோ ஒரு கே. செம்மையா இருக்கு. ஸோ இந்த வைப்பு வந்து நான் ஃபேமிலியோட பண்ணணும்னு நேற்று நினைச்சேன். பட் என்ன நேற்று எங்க ஃபேமிலியோட பண்ண முடியல. இன்னைக்கு ஒரு ஆள் மிஸ்ஸிங். ஆல்ரெடி வந்து அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஓபன் இவங்களுக்கு லீவ் பண்ணிட்டாங்க. விட்டதுனால இவங்களை தூக்கி கொண்டு வந்து நடுப்புற உட்கார வச்சாச்சு. ஸோ உனக்கு இவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு பாப்பா? சூப்பரா இருக்கு. என்னைக்கு crime இரு வரேன். story னா பாத்துட்டே இருக்கேன். இப்ப என்ன பிடிச்சிருந்துச்சு? இப்ப நடிச்சிருந்தது யார் பேர் என்ன சொல்லு? ஏண்டி யாருன்னு தெரியாம எவ்வளவு நேரம்? ரஜினி அங்கிள், ரஜினி சார் சொல்லு. ரஜினி அங்கிள்னு சொல்லணும். ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படிதான் சொல்லணும். ஏன்னா சூப்பர் ஸ்டாருக்கு பொருத்தமான பேர் அவருக்கு மட்டும் தான் இருக்கும். இந்த ஸ்டைல்ல அவரை விட்டு அவர் யாருக்குமே அடிச்சு யாருன்னே தெரியாம தெரியாம தெரியும். பட் பேர் தப்பா சொல்லிடுவோம்னு பயத்துல. எப்படி சொல்றேன்னு தெரியலையா? வெரி குட், சரி, சரி. நல்லது, வெரி குட். ரஜினி சார். ஓகே 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 गाइस, நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ நாங்க திரும்ப சந்திச்சிட்டே இருக்கோம். எங்களோட ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா Like பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணிருங்க. பை. Bye.